தமிழ்நாட்டில் தென்கிழக்கு பகுதியில் பச்சை பருப்புகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் உள்ளது. அதன் அருகில் கருங்குகை எனப்படும் ஒரு மர்மமான குகை உள்ளது. கிராமத்தாரின் நம்பிக்கையின்படி அங்கு நுழைந்தவர்கள் திரும்ப வரவில்லை. இந்த மர்மத்தை அறிவதற்காக 4 நண்பர்கள் ஒரு பயணத்தை தொடங்கினார்கள். யாழன் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர், அறிவியல் மனப்பான்மையுடன் மர்மங்களை ஆராய்வதில் ஆர்வம். அகிலா இலக்கிய ஆய்வாளர், இலக்கியங்களை படிப்பதில் ஆர்வம். அமைதியான பெண்மணி, ஆனால் அறிவாற்றலுடன் செயல்படுபவள். பரத் வேட்டைத்துறை நிபுணர், சுயநலத்துடன் பணம் சம்பாதிக்க விரும்புபவர். முரளி ஆவணப்பட இயக்குனர், எல்லாவற்றையும் படம் பிடிக்க விரும்புபவர், ஆனால் சில நேரங்களில் அசட்டுத்தனமாக செயல்படுபவர். இந்த 4 நண்பர்களும் ஜீப்பில் கிராமத்திற்குள் வந்தார்கள். கிராமத்தார் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். அந்த கிராமத்தில் பெரியண்ணா என்ற 70 வயது மிக்க முதியவர் இருந்தார். அவர் அந்த கிராமத்தின் வரலாற்றை பற்றி நன்கு அறிந்தவர். அந்த பெரியவர் ஜீப்பில் இருந்த யாழனை நோக்கி, "யார் நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கிறீங்களே?" என்று கேட்டார். அதற்கு யாழன், "நாங்கள் அந்த கருங்குகையை ஆராய்ச்சி செய்ய வந்திருக்கிறோம்" என்றான். உடனே முதியவர், "அந்த குகையா? அந்த குகை மிகவும் ஆபத்தானது. அங்கு சென்றவர்கள் யாரும் திரும்ப வந்ததில்லை." அதற்கு பரத், "நீ யாரையா சும்மா பில்டப் கொடுத்துட்டு இருக்க?" என்று கூறினான். முரளி அந்த முதியவரிடம், "நீங்க இந்த கிராமத்துல தானே இருக்கீங்க, எங்க கூட குகைக்கு வாங்க, நாங்க எவ்வளவு பணம் வேணாலும் தரோம்." அதற்கு அந்த முதியவர், "நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் இங்க இருக்கிற ஒருத்தனும் வரமாட்டான், நீங்களும் அங்க போகாதீங்க, அது மிகவும் ஆபத்தானது" என்றார். "அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க விலகுங்க" என்று கூறினான் பரத். "சொல்லத்தான் முடியும், அதுக்கு மேல உங்க இஷ்டம்" என்று கூறிவிட்டு சென்றார் அந்த முதியவர். கிராமத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கருங்குகையை நோக்கி ஜீப்பானது கிளம்பியது. யாழன், "இங்கிருந்து 2 கிலோமீட்டர் நடந்துதான் அந்த குகைக்கு போகணும்" என்று கூறினான். "இதுக்கு மேல வழியே இல்ல, ஒரே காடும் புதருமா தான் இருக்கு, இதுல எப்படி போறது?" என்றாள் அகிலா. யாழன், "என்கிட்ட மேப் இருக்கு, அந்த வழியாத்தான் போகணும்." நால்வரும் தனது தோள்பையை மாட்டிக்கொண்டு கருங்குகையை நோக்கி நடந்தனர். 1 மணி நேர நடைக்கு பின் அந்த கருங்குகையின் வாயிலை அடைந்தனர். அந்த குகையானது பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. முரளி தன்னோடு எடுத்து வந்த கேமராவை எடுத்து, "இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன்" என்று தான் வந்த வேலையை தொடங்கினான். "இங்க நிறைய பழங்கால எழுத்துக்கள் இருக்கும்னு நினைக்கிறேன்" என்று கூறினாள் அகிலா. அப்போது பரத், "வாங்க, நம்ம வேகமாக போகணும், புதையல் எங்கே இருக்கும்னு கண்டுபிடிக்கணும்" என்றான். "எல்லாரும் சேஃபா வாங்க, இங்கே என்ன வேணா நடக்கலாம்" என்றான் யாழன். நால்வரும் குகைக்குள் நடக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் குகையின் ஆழத்தில் செல்ல செல்ல ஒரு பெரிய கல் சுவரில் மர்மமான சின்னங்களை பார்க்கிறார்கள். "இங்கு இருக்கிற சின்னங்கள் பழங்கால எழுத்து மாதிரி இருக்கிறது" என்கிறாள் அகிலா. "இதுல என்ன எழுதியிருக்கு அகிலா?" என்றான் யாழன். "இது ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு, இங்கு நுழைந்தவர்களின் ஆன்மா இங்கே சிக்கிவிடும் என்று எழுதியிருக்கிறது. இது இங்க வரவங்களை பயமுறுத்துறதுக்காக எவனாச்சும் வேலை வெட்டி இல்லாம எழுதி வச்சிருப்பான்" என்றான் பரத். "எல்லாரும் ஒன்னா இருங்க, யாரும் தனியா போக வேண்டாம்" என்றான் யாழன். அவர்கள் மேலும் செல்ல செல்ல குகையின் தரை திடீரென உடைகிறது. முரளி கீழே விழுகிறான். "முரளி, உனக்கு ஒன்றும் ஆகலையே" என்றாள் அகிலா. "நான் ஓகே தான், இங்க இனி ஒரு தரை இருக்கிறது" என்றான் முரளி. "இங்கு நிறைய எலும்புகள் மலை மாறி இருக்குடா" என்றான் முரளி. "நீங்க 3 பேரும் கீழே வாங்க, ஒரு தனி உலகமே இருக்கு" என்று ஆச்சரியத்துடன் சத்தமாக கத்தினான் முரளி. தாங்கள் கொண்டு வந்த கயிற்றை கொண்டு மெதுவாக மூவரும் கீழே இறங்கினார்கள். அவர்கள் மூவரும் சுவற்றில் உள்ள கல்வெட்டை கவனிக்கிறார்கள். அகிலா மெதுவாக அதை வாசிக்கிறாள்.
நீங்கள் இங்கு வந்துவிட்டீர்களானால் உங்களின் ஆத்மா இங்கு முடங்கிவிடும் என்று கல்வெட்டில் எழுதப்பட்டிருந்தது. இதுவரை எச்சரிக்கை என்று அகிலா கூறியவுடன் சுவரில் இருந்த கல் திடீரென உடைகிறது. கல் விழுந்த இடத்திலிருந்து ஒரு சின்ன துளை வழியாக ஒரு குளிர்ந்த காற்று ஊடுருவுகிறது. யாழன் சுவரின் உடைந்த இடத்தை விரிவாக பார்க்கிறான். அந்த ஓரத்தில் ஒரு சிறிய பாதை தெரிகிறது. இந்த வழி எதுக்கு? ஒருவேளை இதுதான் உண்மையான வழியா இருக்குமோ என்றான் யாழன். முரளி அந்த வழியை படம் பிடிக்க தொடங்கினான். எல்லோரும் அந்த வழியை பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் அவர்களுக்கு பின்னால் ஒரு நிழல் தோன்றுகிறது. மூவரும் அந்த குறுகிய வழியில் ஒவ்வொன்றாக செல்கிறார்கள். முரளி கடைசியாக வந்து கொண்டிருந்தான். அகிலா திரும்பி முரளியை பார்க்கிறாள். முரளி, உன் பின்னாடி யாரோ இருக்கிறாங்க என்றாள் அகிலா. முரளியின் பின்னால் ஒரு நிழல் உருவம் நகர்ந்து மறைகிறது. முரளி உடனே திரும்பி பார்க்கிறான். அந்த நிழல் திரும்பி பார்க்கும் முன் மறைகிறது. என்னடா 2 பேரும் பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றான் பரத். ஆனால் யாழன் மட்டும் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். சுவரில் இருந்த கல்வெட்டுகளின் எழுத்துக்கள் மாறியிருந்தன. நீங்க இனிமே திரும்ப முடியாது என்று எழுதியிருந்ததை கவனிக்கிறான். அவர்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் 4வரும் பயத்துடன் முன்னடந்து செல்கிறார்கள். அவர்கள் எதிரே ஒரு கருங்கல்லினால் ஆன ஒரு வாசல் தோன்றுகிறது. அந்த வாசலின் கதவுகள் புதையல் பற்றிய குறியீடுகளும் சில மர்மமான கோடுகளும் இருந்தன. இந்த வாசலுக்கு உள்ளதா உண்மையான ரகசியம் இருக்கணும் என்றான் யாழன். பரத்துடனே முன் சென்று வாசலை திறக்க முயல்கிறான். ஆனால் பரத் வாசலை தொடும்போது பாம்புகள் தோன்றி சில ஒளி நிழல்கள் கிளம்புகின்றன. அவர்கள் அனைவரும் பின்னால் ஓடுகிறார்கள். ஆனால் அவர்களின் பின்னால் அந்த பாம்பு போன்ற நிழல் உருவங்கள் நெருங்கி வருகின்றன. நாம இங்கே இருந்தா நம்ம உயிரோடு இருக்க முடியாது, ஓடுங்க ஓடுங்க என்கிறாள் அகிலாள். அவர்கள் வேகமாக எதிரே இருக்கும் ஒரு குறுகிய பாதையை நோக்கி ஓடுகிறார்கள். அந்த நிழல் உருவங்கள் அவர்களை பின்தொடர்கின்றன. நம்ம எப்படியாவது வெளியின் செல்லும் பாதையை கண்டுபிடிக்கணும். அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கையில் ஒரு பெரிய கருங்கல் வாசல் தெரிகிறது. வாசலின் மீது பழங்கால எழுத்துக்கள் எழுதியிருப்பதை அகிலா படிக்கிறாள். இதை திறந்தவர்கள் ஆன்மாக்களை இங்கேயே விட்டு விடுவார்கள் என எழுதியிருந்தது. அனைவரும் அந்த கருங்கல் வாசலை திறக்க முயற்சிக்கிறார்கள். பரத் அவன் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய பாறையை எடுத்து வாசலில் அடிக்கிறான். அடித்தவுடன் நிலமானது குலுங்குகிறது. அந்த நேரத்தில் வாசலின் மேலே ஏதோ ஒரு நிழல் தோன்றுகிறது. ஒரு மனித உருவம் போல் காட்சியளிக்கிறது. ஆனால் அது மனிதன் அல்ல. அந்த நிழல் மெதுவாக உருவெடுக்கிறது. அதன் முகத்தில் கண்கள் இல்லை. ஒரு இருளான முகம். அது மெதுவாக வாயை திறக்கிறது. டேய், இது என்னடா என்று முரளி கத்தினான். அது நம்மை பார்த்து எதுவும் பண்ணலையே, அது நம்மை கண்காணிக்கிறது மாதிரி இருக்கு என்றான் யாழன். பரத் பயத்தில் அந்த கதவை திறக்க முயல்கிறான். உடனே அந்த உருவம் கொந்தளித்து கத்துகிறது. அந்த சத்தமானது இருளின் வெடிப்பு மாதிரியான ஆக்ரோஷமான சத்தத்தை வெளிப்படுத்தியது. அனைவரும் பயத்தில் நடுங்கும்போது வாசல் தானாக திறக்கிறது. அதற்குள் 4வரும் தானாக விழுகிறார்கள். அவர்கள் விழுந்த இடமானது ஒரு இடுகாடு போல் காட்சியளிக்கிறது. இது ஒரு பழைய நகரம் என்று பயத்துடன் அகிலா கூறினாள். இது பழங்கால மன்னர்களை புதைக்க பயன்படுத்திய இடுகாடு என்றான் யாழன். அகிலா கல்வெட்டுகளை வாசிக்க முயல்கிறாள். இதெல்லாம் பழைய தமிழக வரலாற்று இல்லாத தகவல்கள் போல இருக்கிறதே என்றான் யாழன்.
பரத் நம்மள சும்மா பயமுறுத்த, நம் முன்னோர்கள் பொய்யா எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம புதையல தேடலாம் என்று கூறிக்கொண்டே பெரிய உலோக கதவை நோக்கி சென்றான். அந்த பெரிய உலோக கதவை கண்டதும் அதை யாழன் ஆராய முயல்கின்றான். அதிலுள்ள மர்ம குறியீடுகளை அகிலா படிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அந்த கதவில் உள்ள எழுத்துக்களை அகிலா மெதுவாக வாசிக்கிறாள். அந்த கதவில் இது இரத்தத்தால் மட்டும் திறக்கும் கதவு என்று எழுதியிருந்தது. இதுக்காக இரத்தம் கொடுக்கணுமா என்றான் முரளி. பரத் தன் பையில் இருந்த கூர்மையான கத்தியை எடுத்து அவனது கையை அறுக்கிறான். நாம இங்க வந்ததுக்கு காரணமே புதையல்தான். எப்படியாச்சும் கதவை திறக்கணும் என்று கூறிக்கொண்டே தன் இரத்தத்தை கதவின் கீழிருந்த குழியில் விடுகிறான். கதவானது மெதுவாக திறக்கிறது.